எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக சார்பாக நடைபெற்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் திமுகவின் திட்டங்களை பற்றி ரொம்ப காட்டமா விமர்சிச்சு பேசியிருந்தாரு. அதிலும் குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய உங்கள் கனவை சொல்லுங்கள், அதை பற்றி ரொம்ப காட்டமா நயன்தாரான்ற நடிகையை குறிப்பிட்டுலாம் பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதேனா சி.வி. சண்முகம் அவர்கள் அந்த புறம்போக்கு பயணிகள் என்ன மரியாதை அவர்கள் வாத்தாம் அம்மாள் அவன் சி.வி. சண்முகம் பெரிய மயிராம அவன் எப்பவுமே முதலமைச்சரை மரியாதை கொடுத்து பேச மாட்டான். அவன் சி.வி. சண்முகம் அவர்கள் சரக்கு மண்ணா குடிகாரன் பொறுக்கி புறம்போக்கு தாயோலி மாமன் சி.வி. சண்முகம் சொல்லுங்க. அவன் என்ன பேசுறான்? அவன் என்னங்க அவன் ஏற்கனவே நிறைய பேர் இந்த மாதிரி பேசி நான் அவனை கடுமையா எச்சரித்திருக்கிறேன். அவனை வான் பண்ணது அவன் கோர்ட்ல போய் என் மேல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணான். 10 நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் கோர்ட்டு போயிட்டு வந்தேன் டெஃபர்மேஷன் கேஸ்க்கு. ஆனா அது தொடர்நடிகை பையன் அந்த குடிகாரன் அந்த புண்டாமாவன் சி.வி. சண்முகம் கோர்ட்டுக்கு வரல. அவன் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு என் கட்சி வக்கீல்லாம் வந்தாங்க. என் கட்சி வக்கீல் எல்லாமே வந்தாங்க. அங்க எங்க மாவட்ட செயலாளர் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் லட்சுமணன் அவர்களும், மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கௌதம சிகாமணியர்களும் எனக்கு அங்க என் வழக்கறிஞர்கள் கட்சிக்காரர்கள் அமைச்சா கோர்ட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். இவன் அரசு திட்டங்களை பத்தி நீ குறை சொல்லி பேசுற. ஒரு குறை சொல்ற மாதிரி இல்ல. சரி, ஏதோ ஆர்ப்பாட்டம் எலெக்ஷன் நேரத்தில் நீ பேசணும், அதை பேசு. ஏன்னா சிலிண்டர் இல்லாம மோடி நம்மளெல்லாம் பிச்சோட விட்டான். இருந்தாலும் அதை பத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது யோகிது இல்ல. அது சரி, நீங்க பிஜேபி கிட்ட அடிமையா கூலிகாரனாக எடப்பாடி பழனிசாமி அதுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியிலன்னு பேசுறான் சி.வி. சண்முகம். உட்கால கூட அவன் என்ன பேசுறான்? அதுல நீங்க கேட்ட கேள்வி என்ன பேசுறான்? உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நிறைவேற்றுகிறேன், உங்கள் கனவு சொல்லுங்கள் நிறைவேற்றேன் முதலமைச்சர் தலைவர் தளபதி அது படிப்படியா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 2026 மீண்டும் ஏப்ரல் 23 தேர்தல் நடக்கும் போது ஏப்ரல் 23 தேர்தல் மே 4 கவுண்டிங்கு திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில வெற்றி பெற்று திடீர் தலைவர் தளபதி முதலமைச்சர் வருவாரு. உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவார். அதிகம் என்ன சொல்றான் சி.வி. சண்முகம்? என்ன சொல்றான்? கண்டவனுக்கு வந்தவன், வெந்தாலிக்கு வந்தவன், அப்பம் சேர்த்து 10 வருஷம் 10 அந்த புறம்போக்கு என்ன சொல்றான்? உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவேன், எனக்கு நயன்தாரா வேணும், கூட்டினது விடுவான்றான். அப்படித்தானே சொல்ல வரான் அவன். எப்படியா பையன்? அப்படித்தானே சொல்ல வரான் அவன். நயன்தாரா எனக்கு வேணும்ன்றான். ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசுற பேச்சா இது? நான் இப்ப விழுப்புரம் மாவட்டத்துக்கு போயிட்டு சவால் விட்டேன். அங்க எவனா அதிமுக வருவான்னு பார்த்தேன். எவனும் வரல. என் கட்சிக்காரர் வந்தாங்க. விழுப்புரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. அவன் எவனா வருவான்னு பார்த்தேன். எல்லா பத்திரிகைகளும் நான் பகிரங்கமா ஊடகத்தை பேட்டி கொடுத்தேன். ஒரு பொறுக்கி புறம்போக்கவன் ஒரு மேடேறி என்னடா பேசுறது? பெண்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறியே. நயன்தாரா அதுவும் அந்தமா ஒரு பெண் தானே, ஒரு நடிகை. நடிகை கல்யாணம் ஆகி விக்னேஸ்வரன் ஒரு இயக்குநரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஊரஞ்ச கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தை இருக்கு. அவங்க புருஷனோட தான் எங்க வெளியே போனாலும் எங்க வெளியே போறாங்க வராங்க. குழந்தையோட தான் எங்க போனாலும் வராங்க. சோசியல் மீடியால அந்த படத்தை பதிவு பண்றாங்க. அந்த நடிகை எனக்கு வேணும். அது என்ன சொல்றான்? உங்க கனவுகளை நிறைவேற்றுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கன்னா என் கனவு எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்கறிய. இவனை என்ன சொல்றது? இவனை நான் எவ்வளவுதான் திட்டணும்? முதலமைச்சருக்கு வைக்கிற வேலையிடானே இது. அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது யார் யாரு எந்தெந்த பொண்ணுங்களை காட்டாங்கன்னு அவங்களாம் கூட்டு விட்டு இருந்தாரா? இதை கேட்பனா கேட்க மாட்டான். உன் தலைவர் தானே இப்ப எடப்பாடி பழனிசாமி. இன்னும் புரட்சி தமிழர்ன்றியே. இப்போ நீ எங்க தலைவரை சொல்றல்ல, எனக்கு நயன்தாரா வேணும் கூட்டினது விடுன்னு. அப்ப உங்க எடப்பாடி அந்த வேலை தான் பார்த்து இருந்தாரா? இல்ல நீ அந்த வேலை தான் பாத்தியாடா? உன் பொண்டாட்டி, உன் பொண்ணு, உன் மருமகம் எல்லாரையும் கூட்டினு ஊர் மேல விட்டுருந்தியா? என்ன குடிகாரம் புஷ்டா என்ன வேணும் பேசுவா? இப்ப நீ கேட்கறிய ஒரு மேடையில ஒரு முதலமைச்சரை பார்த்து எங்க நயன்தாரா வேணும் கூட்டினது முடிவான்னு கேட்கிறடா. எல்லாம் நயன்தாரா கேட்பாங்க கூட்டினு முடிவான்னு கேட்கறடா. சரி, இப்ப நீ போற. இப்ப நீ விழுப்புரத்துல மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் லட்சுமணனை பார்த்து உச்சா போயிட்ட. பயந்து மயிலம் தொகுதி ஓட்ட. இப்ப மயிலம் தொகுதியில உன்னை தோக்கடிக்க முடியுமான்னு வச்சுக்கோ. இப்ப நீ மயிலம் தொகுதியில போய் எங்கெங்க எலெக்ஷன் நிக்கணும்னு அங்கெல்லாம் போயிட்டு நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன், நீங்க என்ன கேட்டாலும் சரி என்ன ஓட்டு போடுங்கன்னு கேட்கறல்ல. இப்ப நயன்தாரா கேட்கற நீ மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி இவன் நான் கண்டனம் போந்தவங்க அந்த குடிகார புறம்போக்கு சி.வி. சண்முகம் நான் எச்சப்பொறிக்கு நாய். இப்ப நீ உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன்னா, இப்ப உன் கட்சிக்காரனே உன்னை கேட்கறான்னு வச்சுக்கோ. ஆனா உனக்கு வேலை சேர உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். உன் பொண்டாட்டி ஒரு நாள் அனுப்பணும் அனுப்பிச்சு வைப்பியா? சி.வி. சண்முகத்தை கேட்கறேன். டே குடிகாரா, டே சரக்கு சண்முகா, நயன்தாரா வேணும்னு கேட்கிறடா மேடையில. உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவேன், உங்கள் கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்றாரு. எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்கிறடா. டே புறம்போக்கு கண்டவனுக்கு வந்தவனே. இப்ப நீ போய் உன் கட்சிக்காரன் என்ன வேணும்னு கேட்கற. உன் கட்சிக்காரன் கேட்கறான், ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டி அமுச்சு வைக்கிறியா? உனக்கு பொண்ணு இருந்தா
உன் பொண்ணு வேணும்னு கேக்குறாங்க, அனுப்பிச்சு வைக்கிறடா சிவி சண்முகா. உனக்கு மருமக இருந்தா உன் மருமகள் அனுப்பிச்சு வைன்னு கேக்குறாங்க, அனுப்பிச்சு வைப்படா சிவி சண்முகா. உங்க குடும்ப பொம்பளைங்களை விழுப்புரத்துல லாட்ஜில ரூம் புக் பண்ணி உங்க குடும்ப பொண்ணுங்களை லாட்ஜுக்கு அனுப்பிச்சு வைடா, நாங்க எல்லாம் வரோம், நீ விளக்கு போடானா விளக்கு பிடிப்பா. ஏன்டா புறம்போக்க எவனா அப்படி பேசினா நீ சும்மா இருப்பியா? சோசியல் மீடியால உனக்கு நீ ஏன் தலைவர் தளபதி குறித்து பேசுன, அடிக்கடி எனக்கு உதயா குறித்து பேசுற, இதே நயன்தாரா மேட்டர் நிறைய பேரும் பேசிக்கிறோம். அந்த அம்மா அப்பயே இவன் மேல கேஸ் போட்டிருக்கணும், கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்கணும், இவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்கணும். இப்ப உன்னை எவனா கேட்க, நீ நயன்தாராவை கேட்ட இல்ல, நடிகனா உனக்கு இலக்காரமா? அதெல்லாம் திருச்சா மாதிரியா ஊடு மேஞ்சது அந்த அம்மா? ஏன்டா எங்க முதலமைச்சரை பத்தி பேரை பயன்படுத்துற மடுஸ் பொறப்போக்க? உன் பொண்டாட்டி கேக்குறான்டா, குடுப்பியாடா? கட்சிக்காரங்க என்ன வேணாலும் சரி, என்ன ஜெயிக்க வைங்க, என்ன ஜெயிக்க வைங்கன்னு போய் உங்க கட்சிக்காரர்கிட்ட போய் பிச்சை எடுத்துருக்கிற இல்ல, உன் கட்சிக்காரன் நான் பொதுமக்கள் விட்டுருப்பா, உன் கட்சிக்காரன் என்ன ஜெயிக்க வைங்கன்னு மயிலை தொகுதியில போய் நிக்கிற இல்ல, என்ன ஜெயிக்க வைங்க ஜெயிக்க வைங்கன்னு. உன் கட்சிக்காரன் நான் உனக்கு ஜெயிக்க வைக்கணும்னா உன் பொண்டாட்டி நைட் எனக்கு அனுப்பு, உங்க வீட்டுல ஒரு பொம்பளைகள் எல்லாம் நைட் ஆனா செஞ்சு லாட்ஜுக்கு அனுப்பு, உன் பொண்டாட்டி உன் பொண்ணுங்கள. இன்னொரு நாள் உன் பொண்டாட்டி உன் பொண்ணுங்களை திண்டிவனம் லாட்ஜுக்கு அனுப்பு சரக்கு சண்முகா. இன்னொரு நாள் உன் பொண்டாட்டி உன் பொண்ணுங்களை விழுப்புரம் லாட்ஜுக்கு அனுப்பு அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பியா? உன் கட்சிக்காரன் கேட்டா நயன்தாரா கேட்கறா, டே தேவடியா பையா, டே கண்டனுக்கு வந்தவன, டே குடிகாரா, டே சரக்கு சண்முகா, உன் பொண்டாட்டி உன் பொண்ணு உன் மருமக உன் வீட்டு வர பொம்பளைங்கெல்லாம் உன் அதிமுக கட்சிக்காரர் கேட்டா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல லாட்ஜ ரூம் போட்டு எல்லாரையும் உள்ள அமைச்சு விளக்கு பிடிக்குது ரெடியாடா? டே பாடுஸ், இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் பேச்சா? நீ எல்லாத்தையும் பேசிடுவ, பேச்சு அப்புறம் நீ வருத்தம் தெரிவிச்சிருவியா? கத்தியில குத்துவார்த்தை செத்துட்டானா வருத்தம் தெரிவிச்சா சத்தம் உயிரோட வந்துருவானா? இதெல்லாம் இவனுக்கு இந்த பிளானு. பேசுற மாதிரி பேசணும், அப்புறம் வருத்தம் தெரிவிச்சிடலாம். பொறுக்கி புறம்போக்கு பசங்க. தேர்தல் நேரத்துல இப்படி ஆளும் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாடகம் ஆடுகிறாருன்னு குறிப்பிட்டு சொன்னது போலதான் இருந்தது. ஏன் இவ்வளவு நாள் இல்லாம இப்போ வந்து உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்கணும்ன்ற மாதிரியும் அவர் வச்சது இப்போ ஒரு சிலர் கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏங்க, இவனுங்க 10 வருஷம் கொள்ளடிச்சாங்க. அதிமுக 10 வருஷம் கொள்ளடிச்சிச்சுங்க. அதிமுக 10 வருஷம் கொள்ளடிச்சிச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கொரோனா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு கொண்டு வரணும். 2 வருஷம் தமிழகம் தத்தளிச்சிச்சு இந்த கொரோனால. கொரோனால இருந்து மீண்டு வரதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு வெள்ளம் தமிழ்நாடு ஒரு சகஜ நிலைக்கு வரதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் தான் நம்ம ஆட்சி பண்ணிருக்கோம். உண்மையா சொல்ல போனா நம்ம ஆட்சி பண்ணது 3 வருஷம் தான். நம்ம 3 வருஷம் தான் ஆட்சி பண்ணிருக்கோம். ஒரே 3 வருஷம் தான் ஆட்சி பண்ணிருக்கோம். இவன் 10 வருஷம் இவன் பண்ண கூத்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுல மேல பிஜேபி காரன் தொடர்ந்து 10 வருஷமா அவன் தான் இருக்கிறான். மத்தியில் ஆட்சி மோடி தான், அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இப்பயும் அவங்க தான் இருக்காங்க 3வது முறை. தமிழ்நாட வஞ்சிக்கிறான். இந்த ஆள் எடப்பாடி மோடி கிட்ட அடிமையா கிடக்குறான். சோ 10 வருஷம் உனக்கு அடிச்ச கொள்ள பிஜேபி நமக்கு பண்ற நம்மள பழி வாங்குறான் தமிழ்நாட்டை. இந்த 5 வருஷத்துல சரி பண்ண முடியாது. அதனாலதான் தளபதி 5 வருஷத்துக்கு முன்னால ஏடிஎம் கட்சியில கடைசி நேரத்துல மக்களை சந்திக்கும் போது உங்கள் தொகுதியில் மு க ஸ்டாலின் சொல்லி எல்லாத்தையும் மனு வாங்கினார். அப்போ உங்க பிரச்சனை எல்லாம் நான் 10 வருஷத்துல முடிக்கிறேன். இது யாரும் பேசப்படா. 10 வருஷம் அவன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை முடியுது. 2 வருஷம் கொரோனா வெள்ளம் ஆகி போச்சு. 3 வருஷம் தான் கவர்மெண்ட் நடத்திருக்கும். இந்த 3 வருஷத்துல இவ்வளவு பண்ணிருக்கணும். எடப்பாடி என்ன புடுங்கிட்டாரு சொல்லு? அவர் 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன புடுங்கிட்டாரு? கொடநாடுல ஒரு 3 கொலை பண்ணாரு. அதனாலதான் பயந்து போய் டவுசர் லூஸ் ஆகி பேதி ஆகி உச்சா போய் இன்னைக்கு பிஜேபி கிட்ட அடிமையா கிடக்குறாரு. என்ன பண்ணிட்டாரு அவரு? ஆனா தலைவர் தளபதி அவர்கள் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறார். மக்கள் மீது மரியாதை மதிப்பு, மக்கள் மீது அக்கறையோடு மக்கள் நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின். எப்படி தலைவர் கலைஞர் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு உழைத்தாரோ அப்படி கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தலைவர் என்ன பண்ணல? எல்லாம் பண்ணிருக்காரு. பெண்களுக்காக ஆட்சி நடத்துறாரு. ஒரே காலையில் 8 மணிக்கு 5000 வந்து விழுந்துச்சு. அது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான். பிஜேபி கொடுத்துருக்க மாட்டான். எலெக்ஷன் கமிஷன் நிறுத்திட்டு இருப்பான். அதனாலதான் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகைன்னு கொடுத்தாரு. முதியோர் பென்ஷன் 2 மாசம், மாற்றுத்திறனாளி உதவித்தொகையும் போட்டாரு. பேருந்துல இலவச பயணம், இப்படி எவ்வளவோ எல்லாமே நல்லதான் பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பெஸ்ட். அடுத்து மீண்டும் மக்கள் 2026 தலைவர் தளபதி அவர்களை தான் ஆட்சி பொறுப்பில் அமர வைக்க போகிறார். இன்னும் தளபதி நல்லாட்சி தரப்போகிறார்.
இன்னும் நல்லாட்சி தரப்போகிறார். இது மக்கள் தான் சொல்லணும். எதிர்கட்சின்னா நீ பிஜேபி கூட சேர்ந்து கூத்தடிக்கிற அவன் விஜய் கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிறீங்க. விஜய் ஆனா அவர்கள் வந்தா கைனர் இல்லைன்னா லூசர் மைண்டோட ஜெயக்குமார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா கைனரம் இல்லைன்னா லூசரம். பிச்சை எடுக்கிறீங்களே போயிட்டு விஜய் கிட்ட பிச்சை எடுக்கிறான். ஒரு மேடையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுற அந்த இடத்துல நயன்தாரா எனக்கு வேணும்னு கேட்கிற முதலமைச்சர்கிட்ட என்னடா நீ எல்லாம் ஒரு மனுஷன் என்ன புறம்போக்க என்ன மனுஷன் நீ? இது அந்த கட்சியில இருக்கிற பெண்கள்லாம் இல்ல அந்த கட்சியில தான் அந்த அம்மா கௌதமிக்கிறாங்க. என்ன அந்த கட்சியில இன்னொருத்திக்கிறா பாரு விந்தியான்னு ஒருத்தி அவளும் நடிகை தான். சிவரஞ்சனி லாஜல் ரைட்ல மாட்டின போகும் அது பேசுறது அவ என் மேல ஒரு கேஸ் போட்டான். அவ என் மேல ஒரு கேஸ் ஒன்று போட்டான் அந்த விந்தியான்றவோ. அதுல எத்தனை கட்சி பெண்கள் அதுல இருக்கிறீங்க அந்த கட்சியில? இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? ஏன் அந்த அம்மா குஷ்புக்குறாங்களா அந்த கூட்டணியில? அந்த கூட்டணியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை இழிவாக பேசுகிறார், குடும்ப பெண்களை மிகவும் இழிவாக பேசுகிறார் அப்படின்னு பேசுது இல்ல குஷ்பு. அவங்க குஷ்புக்குறாங்கல்ல திருமதி குஷ்பு சுந்தர். உன்னுடைய சக நடிகை தானே, உன்னுடைய இல்ல சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பேரு. இன்னைக்கு நயன்தாரா மேடையில கேவலமா பேசுறானே அந்த வருத்தம் தெரிவிச்சுட்டா தெரியும். இப்படி பேசிடுவோம், பேசிட்டு அப்புறம் வருத்தம் தெரிவிச்சிருவோம். அவன் அங்க முதலமைச்சரை டேமேஜ் பண்றான். ஏன் இது குஷ்பு கேட்க கூடாதா? அங்க பிஜேபி ஒரு அம்மா ஒருத்தருக்குறாங்களே இந்திசை சவுந்தரராஜ் அண்டாக்கா கசம் அபுக்கா உசும் திறந்துடைய சீசேர இவ்வளவு பேச வாய் திறந்து பேசுத இந்தி இசை தமிழிசை சவுந்தரராஜன் அது இந்தி இசை. ஏன் அது பேசாத அந்த அம்மா பேசாதா? இதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசலாமாடா? ஏண்டா டேய் சண்முகா, டேய் சனக்கு குடிகார சண்முகம் மக்காளோடைய பார்த்தா விட்டு சாப்பிடறான் வீட்டுல வர பொம்பளைங்களை. இதோட அந்த வேலைதான் பார்த்துக்கிறான். இவன் குடிச்சு போய் போதையில படுத்துக்கிறான். கண்ட அவன் பொண்டாட்டி கூட அவன் வீட்டுல பொம்பளை கூட குடும்பம் நடத்திருக்கிறான். அவன் விடுவான். சகோதரி நயன்தாரா வேணும்னு கேட்டான் இல்ல அந்த மாதிரி அவன் கட்சிக்காரன் பொண்டாட்டி வேணும்னா சிவி சண்முகம் விடுவான். ஏற்கனவே விட்டவன் அவன் வீட்டுல பொம்பளைங்க விட்டு லாஜில விடுறான்னா விடுவான். அதனாலதான் இன்னொரு பொம்பளை இவன் கேட்கறான் எல்லாரும் நம்மளாலே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது விழுப்புரம் மாவட்ட மக்கள் இதுக்கு பதில் சொன்னோம். பெண்கள் அவனை செருப்பத்து நடிங்க தேவையா பையனை அவனை செருப்பத்து நடிங்க அவனை. ஏன்னா உன் வீட்டுல ஒரு பொம்பளை 4 பேர் விட்டு சாப்பிட்டா மத்த பொம்பளைங்க அப்படிதானா? அது நீ முதலமைச்சரை கேப்பியாடா பாடுஸ்? முதலமைச்சரை கேப்பியா? முதலமைச்சர் அந்த வேலையை பார்த்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த வேலையை பார்த்தாராடா? உன்னை பத்தி பேசுறதுக்கு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தை என்ன கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை பத்தி நான் பேசின வீடியோ பார்த்துட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குமரம் வராரு. நான் உதயா பார்த்தோன்னு ஒளிஞ்சுக்கினேன் சட்டமன்றத்துல ஒளிஞ்சுக்கினேன். உண்மையிலே ஒளிஞ்சுக்கினேன். நம்ம துணை சபாநாயகர் பிச்சாண்டி ரூம்ல ஒளிஞ்சுக்கினேன். என்ன கூப்பிட்டாங்க உதயா கூப்பிடுறாரு. தோல் மேல கை போட்டு லிப்ட் கிட்ட போயிட்டு சிவி சண்முகத்தை ரொம்ப ஹார்ஷா பேசிட்டீங்களா? அவன் எப்படி பேசுறான் நீங்க பாத்தீங்களான்னு. அவங்க எப்படின்னா பேசின்னு போட்டோம். அவன் கூட சொல்ல அவர் எப்படின்னா பேசுறோம். நம்ம இப்படி பேசக்கூடாது இல்ல. அடே அவர் ரொம்ப மற்றரகமா பேசுறானே வேணா விட்டுடுங்க. அவங்க பேசினா நம்ம அப்படி பேசணும். அவரு தலைவர் நீ யாரா வாத்தா டேய் போயகனா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்றான். டேய் சிவி சண்முகா சரக்கு சண்முகா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்றான். டேய் நீ உங்க அப்பனுக்கு பிறந்தா சிவி சண்முகா நீ உங்க அப்பனுக்கு பிறந்தா நீ ஒருத்தனுக்கு பிறந்தா விழுப்புரத்துக்கு வாடா வாடா விழுப்புரத்துக்கு வாடா. விழுப்புரத்துல வந்து நின்னு ஜெயிச்சிடறான். விழுப்புரத்துல வந்து நின்னு ஜெயிச்சு காட்டுறான். அங்க இருக்காருல்ல எங்க மாவட்ட சில டாக்டர் அண்ணா லட்சுமணன் வாடா அவர்கிட்ட வாடா ஜெயிச்சு காட்டுறான். சூரியன் எடுத்து நின்னு ஜெயிச்சு காட்டுறான். டேய் பொறம்போ பையா கண்டனுக்கு வந்தவனே அப்பம் சேர்த்து 10 வருஷம் பொத்து வந்தவனே இன்சரி இல்லாதவனே விருந்தாளிக்கு வந்தவனே டே சரக்கு சண்முகா குடிகார சண்முகா விட்டு சாப்பிடுற பாடுஸ் லக்காடி ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையா பார்த்தா உன்னை போன முறை வந்தான் விழுப்புரத்துக்கு நீ என் கண்ணில் மாட்டல நீ கோர்ட்டுக்கே வரல. இன்னொரு முறை கோர்ட்டுக்கு வரல உமால உன்னை செருப்பத்து நடிக்கிற. முதலமைச்சரை பார்த்து என்னை இவங்களை கூட்டினத விட அவங்கள கூட்டினு பேசிட்டு வருத்தம் தெரிவிக்கடா வருத்தம் தெரிவிப்படா தெவடியா பையா வருத்தமா தெரிவிக்கிற வரம்போக்கு பையா. இந்த எலெக்ஷன்ல உங்க நிலைமையில என்ன ஆகுது பாடுறான். இந்த எலெக்ஷன்ல பாடுற அவன் நிலைமை என்ன ஆகுதுன்னு என் தலைமை அனுமதிச்சுன்னா அவன் சிவி சண்முகம் அவன் கூட பொம்பளைங்களை விட்டு சாப்பிடறானே விளக்கு பிடிக்கிறானே அந்த பிம்பு அந்த பொம்பளை புரோக்கர் வீட்டுல பொம்பளைங்களை விட்டு சாப்பிடுற சிவி சண்முகத்தை நான் வரேனா நீ நிக்கிற தொகுதிக்கு என் தலைமை அனுமதிச்சுன்னா அங்க இருக்கிற மாவட்டத்தில் என் கட்சிக்கார் அனுமதிச்சா என்ன பேச்சு பேசுறான். ஒரு முறை குடிச்சிட்டு மேடையில என்ன பேச்சு பேசுறான் அவன். இதை கண்டிச்சா என் மீது வழக்கு போடுறீங்க. அவன் மேல யாரும் வழக்கு போடுறீங்களா? ஏன் அவனை விட்டு வச்சுக்கிறீங்க?
எடப்பாடி பழனிசாமி தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒன்னாடா? 52 வருஷம் உழைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு மக்களின் முதல்வர், மக்களின் தலைவர், தலைவர் தளபதி ஸ்டாலின். எடப்பாடி யாருடா? இஸ் a corrupted politician. அதனாலதான் போய் பிஜேபி கிட்ட முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏற்கனவே த்ரிஷா பற்றிய பேச்சு தமிழகத்துல பேசப்பட்டு இப்பதான் ஓரளவுக்கு ஓய்ந்த பாடு இருக்கு. இப்ப கூட ரஜினி அவர்களை வம்புக்கு இழுத்த அதை கூட பார்த்தோம். இப்ப நயன்தாரா இப்படி தொடர்ந்து திரைப்பிரபங்களை வைத்து பேசுவது இது ஒரு வியூகமா பார்க்கலாமா? ஆளும் கட்சியினர் தங்களுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்க கூடாது, அதுக்காக நடிகர்களை உள்ள இழுத்து அதை ஒரு பேசு பொருளாக்கணும்ன்றத ஒரு வியூகமா புரிஞ்சுக்கலாமா? இல்ல, திட்டங்கள் நம்ம நல்லது பண்றது மக்களுக்கு போய் சேருது. திரிஷா மேட்ரும் நயன்தாரா மேட்ரும் ஒண்ணு இல்ல. திரிஷா ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டான். ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டான். அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. திரிஷா ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டான். ஆமாடா, எனக்கு பொண்டாட்டி தேவையில்ல, எனக்கு திரிஷா தான் வேணும்னு திரிஷா கூப்பிட்டு அந்த தற்கூரி விஜய் சுத்தறான். பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவன் பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. யாரு? நடிகர் தற்கூரி விஜயனுடைய பொண்டாட்டி அந்த சகோதரி சங்கீதா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. என் புருஷன் என் கூட குடும்பம் நடத்தல, எங்களோட தாம்பத்திய வாழ்க்கை இல்ல, எனக்கு சோறு போடல, இருக்க வீடு இல்ல, என்னை நடுரோட்ட விட்டான், என் பொண்ணு பிஜி ஹாஸ்டல் இருக்குது, என் பையன் எங்கேயும் இருக்கிறான், சொந்த அப்பா அம்மாவும் விட்டுட்டான், ஒரு நடிகையோடு இல்லீகல் கனெக்ஷன் வச்சிருக்கான்னு கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. யாரு? தற்கூரி விஜயனுடைய பொண்டாட்டி சங்கீதா. அடுத்து என்ன சொல்றாங்க? என்ன விட்டுட்டு ஒரு நடிகையோடு இல்லீகல் தொடர்பு வச்சிருக்கான் பகிரங்கமா அவங்க பொண்டாட்டி சொல்லிட்டாங்க. அவ யாரு? திரிஷா. இவனுக்கு பொண்டாட்டி கிடையாது, இவனுக்கு ஒப்பாட்டி. அவ்வளவு பேசலாம், தப்பு இல்ல. அவளும் நயன்தாரா ஒண்ணு கிடையாது. அங்க திரிஷா இல்லீகலா ஒரு நடிகையோட தொடர்பு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து விஜய் பொண்டாட்டி சங்கீதா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த நடிகை அடிக்கடி என் புருஷன் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்து சமூக வலைத்தளம் போடுறான்ட்டாங்க. விஜய் கொடுக்குற மாதிரி அடிக்கடி சமூக வலைத்தளம்ல போட்டோ போடுறது யாரு? யாரு போடுறாங்க? திரிஷா தான் போடுது. சோ அது எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. அது தகுந்த மாதிரி இவன் எல்லா பிரச்சனை ஒரு கல்யாணத்தை கூட்டு போறானே, புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஜோடியா கல்யாணத்து போய் அது செல்ஃபி எடுத்து போறான். யாரு என்னடா என்ன செய்யுது? அடுத்து என்ன பண்றான்? உமன்ஸ் டே, மகளிர் தின விழால பேசும்போது நீங்க எல்லாரும் ஒரு வருத்தமாங்கிறீங்க, என் குடும்ப பிரச்சனையை யோசிச்சு அதை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், என் குடும்ப பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், அது ஒரு வருத்தே இல்லாத பிரச்சனைட்டான். என்னது? அவன் பொண்டாட்டி எனக்கு சோறு போடல, என் கூட குடும்பம் நடத்தல, என் பிள்ளைங்களை கவனிக்கல, எங்களை ரோட்ல விட்டான், இருக்கிறதுக்கு வீடு இல்ல, ஒரு நடிகையோட இல்லீகலா குடும்பம் நடத்துறான்னு வருத்தமா போய் கோர்ட்ல போய் நீதிபதியை போய் நாடுறாங்க. அது என் பொண்டாட்டி வருத்தம் இல்ல, என் குடும்பம் வருத்தம், அது வருத்தமே இல்லாத விஷயம். கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு எவ கூடயே சுத்தி நிக்கிறான் போது அவளை பேசுறது வேற, திருச்சா பேசுறது வேற. இது நீங்க ஒன்னா பாக்காதீங்க. ஒன்னா பாருங்க. அதுவே இப்ப வேணாம்னு விட்டோம் நாங்க. சரி, எப்படின்னா ஒழிஞ்சு போட்டோம் போடான்னு சொல்லிட்டு அவன் திறந்த மாட்டான் விஜய். இப்ப கூட பாருங்க, டெல்லிக்கு போனான், சரக்கு பாட்டிலோட மாட்டான். சரக்கு பாட்டில் எடுத்துன்னு போனாங்க. சரக்கு பாட்டில் எடுத்துன்னு போறாங்க டெல்லிக்கு. அவன் ஆதவஜனா பையில இப்ப விஸ்கி பாட்டில், விலை உயர்ந்த விஸ்கி பாட்டிலாம் 40,000 ரூபாய். அம்மால 400 ரூபாய் கொடுக்கல. அவன் பொண்டாட்டி அரிசி வாங்கி அரிசி பருப்பு விஜய் 400 ரூபாய் கொடுக்கல சங்கீதாக்கு. அது பெரிய கோட்டீஸ்வரர் பொண்ணுதான் லண்டன்ல. அதுக்கு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு, கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு லண்டன்ல சொத்து வித்துட்டு வருவாங்க. நீ கட்டணும், நீ தானே பொண்டாட்டி காப்பாத்தணும். 40,000 ரூபாய் சரக்கு எடுத்துன்னு போறான். அதை புஷ்டாங்க ஏர்போர்ட்ல. புஷ்டம் கூடவே ஒரு சிசர் எடுத்துன்னு போறோம். ஏன்டா, ஆனா அந்த பாட்டில அந்த திறக்க முடியாது, அது சீல்டு. அதை ஓபன் பண்றது சிசர் எடுத்துன்னு போறோம். இவன் ஒரு தலைவனாங்க, இந்த பொறிக்கு பையன். நீங்க அதை எடுத்துன்னு அவன் திருச்சா கூட ஊர் சுத்துறான். அது உலகமே பேசுது, அது எல்லாருமே கண்டிக்கிறாங்க. அதை நான் தான் சிஎம் ஆப்பறேன், அந்த பொண்ணு பேசுது. கேள்வி, அரை கேள்வி. அது திருச்சா செல்போன்ல பேசிட்டு பார்த்தேன் ஒரு வீடியோ. நான் சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு. அக்கால ஒளி, இதை தமிழ்நாடா என்ன இது? சோ இதெல்லாம் இருக்கும், நான் கண்டிச்சு பேசத்தான் செய்வோம், பேசாமலாம் இருக்க முடியாது. இதுல இவன் சிஎம் பார்த்து எனக்கு நயன்தாரா ஆகணும்னு கேக்குறான்னா எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏன் தேர்தல் கமிஷன் அம்மா இன்னும் வழக்கு பதிவு பண்ணல? தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்க? சோசியல் மீடியால தனிநபர் விமர்சனம் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் தானே முதலமைச்சர். நாளைக்கு அவர் தான் முதலமைச்சர். மே 4ஆம் தேதி முதலமைச்சர் ஆகிட்டாரு. தெரியும், 5 மணி முடிஞ்சிச்சு. 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிச்சிச்சு. தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். அவன் மேல யார் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல? உட்றா, உன் பொண்டாட்டி, உன் பொண்ணு, உன் மருமக, உங்க வீட்டு பொம்மனையில கூட்டு போய் விடுறா, லாஜில விடுறா. டிவி சண்முகம் பரம்போ குடிகாரா. முதலமைச்சரை பார்த்து கேட்கறாங்க, நயன்தாரா வேணும், உங்க கனவுகளை நிறைவேற்றுங்கள், என் கனவு எனக்கு நயன்தாரா வேணும் பேசுறான்னு. அவனுக்கு போய் என்ன மரியாதை இருக்குது? அவன் வருத்தம் தெரிவிச்சா உன்னை நாங்க பேசக்கூடாதா? வார்த்தா பேசுவோம்.
செருப்புல அடிங்க மாதர் சங்க பெண்கள் அவனை செருப்புல அடிங்க, அவன் சிவி சண்முகம் குடிகாரனாய. நிச்சயமாக சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.